Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. RITயின் கீழ் 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க காலக்கெடு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை சமர்ப்பிக்க தனியார் பள்ளிகளுக்கு அக்டோபர் 31ஆம் தேதி வரை காலக்கெடு வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் உள்ளார். செந்தில்குட்டி, இதுகுறித்து விவரங்களை பகிருங்கள். கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகள் 25% இடங்களை ஏழை மாணவர்கள் கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும், இந்த நிலையில 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுடைய விவரங்களை அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குனர் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த சுற்றறிக்கையை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் தாளாளர்கள் நலச்சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்களில் முந்தைய ஆண்டுகளைப் போல நடப்பாண்டில் 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்புகள் எதையும் தமிழக அரசு வெளியிடவில்லை என்றும், சில பள்ளிகள் 25% இடங்களை ஒதுக்கி வைத்திருந்த போதிலும் சில பள்ளிகளில் அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மாணவர் சேர்க்கை முடிந்து 2ஆம் பருவம் துவங்கியுள்ள நிலையில் தமிழக அரசு இந்த சுற்றறிக்கையை பிறப்பித்திருப்பதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், கல்வி உரிமை சட்டத்தையும் 25% இடஒதுக்கீட்டையும் அமல்படுத்த மத்திய அரசால் நிதி ஒதுக்காததால் நடப்பாண்டில் தாமதம் ஏற்பட்டதாகவும், தமிழகம் முழுவதும் 7717 பள்ளிகள்ல 81,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்றிருப்பதாகவும், அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை வழங்கும் வகையில் மட்டுமே மாணவர்களுடைய பட்டியல் கோரப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தனிப்பட்ட பள்ளிகள் சார்பில் மட்டுமே வழக்கு தொடர முடியும் என்றும், சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று தமிழக அரசு தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது. கல்வி கட்டணத்தை திரும்ப வழங்கும் வகையில மட்டுமே இந்த சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய நீதிபதி, மாணவர்களுடைய விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதே சமயம் புதிதாக எந்த மாணவர் சேர்க்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி செந்தில்குட்டி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.